இப்போ வந்து நம்ம இந்த கச்சாயம் சுட போகிறோம். கச்சாயத்துக்கு வந்து ரேஷன் பச்சரிசி, உளுந்து ரேஷன் பச்சரிசி ஒரு 400 கிராமு, உளுந்து வந்து ஒரு 20 கிராம் உளுந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இது காலையிலேயே 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்துகிட்டு நம்ம எப்படி கச்சாயம் சுடுறதுன்னு பார்க்கலாம். கச்சாயம் நாங்கள் பழைய காலத்தில் சொல்லுவோம். பழைய காலத்தில் இல்லை, எங்கள் அம்மாலாம் அப்படி இதுதான் சொல்லுவாங்க, அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து இதை வந்து அப்பம்னு சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அப்பத்துக்கு மாவு பச்சரிசி உளுந்தையும் ஆட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 400 அரிசிக்கு ஒரு 400 கிராம் சர்க்கரை. இதெல்லாமா போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்ச உடனே இதை நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றா தான் ஊற்றணும். இது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஊற்றி பார்ப்போம். ஊற்றிக்கலாம். இது வந்து ஒவ்வொன்றா தான் ஊற்றணும். நம்ம வந்து 2-3 ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஊற்றிக்கும். பொறுமையாக ஒவ்வொன்றா தான் ஊற்றி எடுக்கணும். கொஞ்சம் வெந்த பின்னாடி அப்புறம் திருப்பி விடலாம். Who is the black sheep? Wow. நீ விழுந்துரு. Next. One, two, three, four, five, six, seven, eight. வீடியோட காட்டிகிட்டு இருக்கிறது நம்ம சூப்பராக கச்சாயம் சுட்டு எடுத்துட்டோம். இது எப்படி நல்லா மெதுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.